LPKP's Little Pot Kutipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய டாபிக் வந்து கிர்கிஸ்தான்ல MBBS அட்மிஷன் நீங்க சூஸ் பண்றதாக இருந்தா இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆர் மேபி இந்த ஒரு இன்ஸ்டியூட்டை நீங்க டார்கெட் பண்றதாக இருந்தா ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. நம்ம பெரும்பாலும் இந்தியாவில் வந்து நம்ம வந்து MBBS படிக்கிறதா இருந்தால் ரொம்ப செலவாகும். ஆர் மேபி நீட் ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஃபாரின் யூனிவர்சிட்டி ஆர் மேபி ஃபாரின் இன்ஸ்டியூட்ல குறைஞ்ச காசுல அதே டிகிரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நம்ம நெட்ல வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்லி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இவ்வளோ குறைய காசில் வந்து MBBS அட்மிஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு நிமிஷம் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணுவோம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உங்க வீடு தேடியே வந்து இந்த மாதிரி ஃபாரின் இன்ஸ்டியூட்ல வந்து குறைஞ்ச காசுல நீங்க வந்து உங்களுடைய டிகிரியை முடிக்கலாம், நீங்க தான் வந்து முதல் பட்டதாரி அப்படிங்கறத வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படின்னு எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒவ்வொரு அட்மிஷன்ல இருந்தும் 1% கமிஷன் வந்து கிடைக்க போகுது. இது மட்டும் இல்ல, அவங்க டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸை இந்த யூனிவர்சிட்டிக்கு சேர்க்கறது மூலமாகவும் கமிஷன் கிடைக்க போகுது. இந்த இன்ஸ்டிடியூட் ஆர் மேபி இந்த யூனிவர்சிட்டிக்கு வேலை பார்க்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்ஸ்க்கு மந்த்லி சேலரியா ஒரு ஃபிக்ஸட் சம் ஆஃப் மணி, ஒரு டீசன்ட் சம் ஆஃப் மணி அவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கக்கூடிய 5th இயர் இல்ல 6th இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எந்தவித கமிஷனும் வாங்காம இந்த இன்ஸ்டிடியூட்ல தான் நான் படிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல உண்மை என்ன அப்படின்னா அவங்களால அந்த 5th இயர் ஃபீயோ இல்ல 6th இயர் ஃபீயோ கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம். ஸோ இன்ஸ்டிடியூட் வந்து இந்த மாதிரி 5th இயர் ஆர் மேபி 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ஒவ்வொரு அட்மிஷனுக்கும் அவங்களுடைய ஆனுவல் ஃபீஸ்ல டிராஸ்டிக்கா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இவ்வளவு குறைய காசுல வந்து இந்த மாதிரி டிகிரிஸ் அப்படிங்கிற வந்து கிடைக்குது. இதுல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து எந்த லெவல்ல இருக்கு, நீங்க யூனிவர்சிட்டியை டைரக்டா அப்ரோச் பண்றது மூலமாக நீங்க எவ்வளவு காசு வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்ஸ் இவங்க வழியா மூவ் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ண போறீங்க, ஒரு வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு எவ்வளவு நீங்க பே பண்ண போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கோ த்ரூ பண்ணலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை தான் நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சர்ச் பண்ண உடனே எந்த பிளேஸும் நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை, உடனே நமக்கு வந்து எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. 2004 இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 21 வருஷமாக இந்த இன்ஸ்டியூட் வந்து நடத்திக்கிட்டு வராங்க. நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ராக்சிமேட்லி ஒரு 2000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம். இது வந்து ஒரு கிர்கிஸ் டொமைன் வெப்சைட். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கிர்கிஸ் பீப்புளோடைய ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருக்குது. செப்டம்பர் 2025க்கு வந்து அட்மிஷன் இன்டேக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. கேம்பஸ் டூர் அப்படிங்கிற ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இன்ஸ்டியூட் அப்படிங்கிற செக்ஷனில் ப்ரோக்ராம்ஸில் MDயில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தெரபியூட்டிக் டிசிப்ளின்ஸ், சர்ஜிக்கல் டிசிப்ளின்ஸ், மார்ஃபாலஜிக்கல் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் டிசிப்ளின்ஸ்க்கு வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது, அவருடைய இமெயில் ஐடி வந்து இருக்குது. பட் அவருடைய டெலிகிராம் கான்டாக்டோ வாட்ஸ்அப் கான்டாக்டோ இதில் இல்லை. இதே மாதிரி மார்ஃபாலஜிக்கல் சயின்சஸில் வந்து அகெயின் உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, டெலிகிராம் கான்டாக்ட், வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து இல்லை. இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து MOU சைனிங் பற்றின ஃபோட்டோஸ், இன்ஃபர்மேஷன், அக்ரிடேஷன், அஃபிலியேஷன், ரெகக்னேஷன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிடேஷன் அண்ட் லைசன்சஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சில நேஷனல் லைசன்சஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பாடிஸ் இன்ஃபர்மேஷன் கோத்ரூ பண்ணும்போது ஈஸியாக வாங்கக்கூடிய சில அக்ரிடேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இவங்க வந்து வாங்கியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. வைஸ் ரெக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து இவருடைய நேம் அண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இவருக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இல்லை. அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எதுக்குனாலும் ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து இந்தியா, நேபாள், பங்களாதேஷாக இருந்தால் இங்கே வந்து ஒரு சீஃப் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இருக்குது, ஒரு ஃபோன் நம்பர் வந்து இருக்குது, இது போக ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்குது. இவங்க இன்ஸ்டண்ட்டாக உங்களை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ உங்களை வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு லாங்குவேஜஸ் வந்து ஹிந்தி, உருது, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அகெயின் ஒரு இந்தியன் ஆன்லைன் நம்பர் அப்படின்னு வந்து இருக்குது. இது போக சப் கன்சல்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கோத்ரூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கன்சல்டன்ட் வந்து ஷாஹீன் எஜுகேஷனல் கன்சல்டன்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப் கன்சல்டன்ட் வந்து எடுகேர் எஜுகேஷனல் கன்சல்டன்சி, எஸ்ஆர் எஜுகேஷனல் கன்சல்டன்சி, இது போக உங்களுக்கு வந்து ஷைன் இன்டர்நேஷ்னல் பீகார், இப்படி நிறைய சப் கன்சல்டன்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. பங்களாதேஷாக இருந்தால் ஒரு பங்களாதேஷ் நம்பரும் இருக்குது, நேம் இருக்குது, இது போக ஒரு வெப்சைட்டும் இருக்குது. இந்த வெப்சைட்டை வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்க தான் வந்து ஒன்லி கன்சல்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஆர்மேனியா, பல்கேரியா, சைனா, ஜார்ஜியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், நேபாள், ரஷ்யா, டர்க்கி, உஸ்பெகிஸ்தான், இப்படி வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பாகிஸ்தான், யூஏஇயா இருந்தால் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃபீஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இருக்குது. இது போக ஸ்ரீலங்கா, மால்டிவ்ஸாக இருந்தால் டிஃப்ரெண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. டெவலப் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ்ஏ, கனடா, யூரோப்பியன் யூனியன் அப்படியா இருந்தால் ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை. ஸோ எந்த அளவுக்கு வந்து டெவலப் கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க வந்து அப்ரோச்சபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களை வந்து இமெயில் ஆர் மேபி டெலகிராம் ஆர் மேபி வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் வழியாக தான் வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம செகண்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணுவோம். இந்த வெப்சைட் வந்து ஒருவேளை ஒரு இந்தியன் பர்சன் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு கிர்கிஸ் பீப்புளோடைய ஃபோட்டோஸ் வந்து இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்தியன், பாகிஸ்தானி ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு நிறைய வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் கேட்குற அதே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். நீட் ஸ்கோர் வந்து 3 இயர்ஸ்க்கு தான் வந்து வேலிடு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 50th பர்சன்டேஜ், வேறு அதர் கேட்டகரிஸில் வந்து உங்களுக்கு வந்து 40th பர்சன்டேஜ், 45th பர்சன்டேஜ் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேட்டகரியை வச்சு இன்னும் கூட கொஞ்சம் அமௌண்ட் வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் ப்ராசஸ் ஆர் மேபி டேபிள்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து தோணுது. ஸோ யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வந்து இருக்காது. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் ஃபீ அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இவங்களே ஒரு டிவிஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து பார்க்கலாம். இது போக உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் கேம்பஸஸ் வந்து ஒரு பாலிகிளினிக் இருக்குது, கேம்பஸ் நம்பர் 2 அப்படின்னு வந்து இருக்குது, இன்னொரு கிளினிக் வந்து இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கேலரி அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சில இந்தியன், பாகிஸ்தானி மிஸ் ஃபோட்டோஸ் வந்து பார்க்க முடியுது. ப்ராக்டிக்கல் லெபார்ட்ரிஸோடைய ஃபோட்டோஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. பட் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் வெப்சைட்லேயும் சரி, செகண்ட் வெப்சைட்லேயும் சரி கொஞ்சம் குறைய தான் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய வீசா, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இந்த ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்ட்ரியில் வந்து 10 months வந்து ஸ்டடி பீரியட், 2 months வந்து வெக்கேஷன். மேபி சில சான்சஸ் இருக்குது வலுக்கட்டாயமாக இந்த 2 மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மந்த்லி ரொம்ப அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏஜென்ட்ஸ் ஆர் மேபி கான்ட்ராக்டர்ஸ் வந்து நிறைய அமௌண்ட் வர்ற மாதிரி ஒரு பில்லு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய அஃபிலியேஷன், ரெகக்னிஷன், அக்ரிடேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ண முடியல. அட்மிஷன் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆத்தரைஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஃபிலியேஷன் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாமே. அப்படி வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்ரூவ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கிர்கிஸ்தான், இது போக WHO, WFME, இது போக MCI இந்தியா, இது போக ECFMG, ஃபெய்மர். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அஃபிலியேஷன்ஸ், ரெகக்னிஷன்ஸ் வந்து இருக்குது. நல்ல ஒரு விஷயந்தான். பட் அப்படி வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து வெப்சைட்லேயே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அதே இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பனாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த யூனிவர்சிட்டி ஆர் மேபி இந்த இன்ஸ்டியூட்டோடைய ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து கோத்ரூ பண்ணலாமா? ஸோ அப்படியே வந்து பார்க்கும்போது இந்த இன்ஸ்டியூட் ஸ்பேஸ் ஃபீ அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து கூகுளில் வந்து சர்ச் ரிசல்ட் கிடச்சிருக்கு. $3,400 வந்து டியூஷன் ஃபீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
இது போக உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீ வந்து ஒரு $450 வரும். இது போக உங்களுக்கு அந்த விசா, ரெஜிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு $200 பக்கத்தில் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஏஜென்ட்ஸ் வழியாக, கான்ட்ராக்டர்ஸ் வழியாக உள்ள இன்ஃபர்மேஷன். அதனால டைரக்ட் ஃபீ என்ன அப்படிங்கிற வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து $3,400 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு வெப்சைட்லையும் $3,400 வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ஹாஸ்டல் ஃபீ $450, மெடிக்கல் இன்சூரன்ஸ், விசா எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து $200. இந்த எஃப்எம்ஜிஇ கோச்சிங், இந்த ஃபைனலாக வந்து எஃப்எம்ஜிஇ இல்லை NEXT எக்ஸாம் எழுதுவீங்களா, அதுக்கு வந்து $200 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. டாக்குமெண்டேஷன், இந்த போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அட்மிஷன் சார்ஜஸ்க்கு வந்து ஒரு $1,750 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு $6,000 வருது. அது நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கால்குலேட் பண்ணும்போது 5 lakh 5 லட்சம் பக்கத்தில் வருது. 6 வருஷம் முடிவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 19,55,000 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 20 லட்ச ரூபா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டில் அகெயின் இங்கே உங்களுக்கு வந்து $3,400 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு வெப்சைட்டில் உங்களுக்கு கோ த்ரூ பண்ணும்போது அகெயின் இங்கேயும் உங்களுக்கு வந்து $3,400 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் வெப்சைட் வந்து இந்தியன் பீப்புள் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நல்லாவே தெரியுது. இது போக இன்னொரு வெப்சைட்டில் உங்களுக்கு $3,200 வந்து கொடுத்துருக்காங்க. இது போக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணும்போது அதே $5,050 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 5 லட்சம் பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் இந்த ஏஜென்ட் வழியா இல்லை கான்ட்ராக்டர் வழியா அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஃபீ வந்து ரொம்பவே கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு வந்து $4,500 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 2வது செமஸ்டர்லேருந்து 10வது செமஸ்டர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கே $2,400 தான் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னொரு வெப்சைட்டில் $3,200 + $800, ஸோ $4,000 பக்கத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து உண்மையாக சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, கிரிஜிஸ் மீடியமாக இருந்தாலும் சரி, இல்லை ரஷ்யன் மீடியமாக இருந்தாலும் சரி, அவங்க எந்தவித டிஸ்கிரிமினேஷனும் அவங்க வந்து பார்க்கறது இல்லை. ஸோ அப்ராக்சிமேட்லி மேக்ஸிமம் ஆஃப் $2,800 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹாஸ்டல் ஃபீ, இந்த மெஸ் ஃபீ எல்லாமே வந்து இந்த ஏஜென்ட்ஸ் வழியாக, கான்ட்ராக்டர்ஸ் வழியாக பார்க்கும்போது ரொம்பவே ஜாஸ்தி அவங்க காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு குக்கிங் தெரியாது, நீங்கள் குக்கிங் பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு $100 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. இந்தியன், பாகிஸ்தானி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். யூனிவர்சிட்டி கிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த ஹாஸ்டல் ஃபீயோடைய எக்ஸாக்ட் அமௌண்ட் பற்றி. மற்றபடி இந்த விசா, ரெஜிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்குள்ள அமௌண்ட் வந்து உண்மையாக தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு $2,800 சரி, ஒரு மேக்ஸிமமா ஒரு $3,000 பக்கத்தில் தான் வரும். இது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான். செகண்ட் இயர்ல இருந்து மேபி அப்ராக்சிமேட்லி ஒரு $2,000 பக்கத்தில் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் டோட்டலாக எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து சேர்த்தனா approximately 13 lakh till 14 lakh in Indian rupees பக்கத்துல தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க இந்த யூனிவர்சிட்டியில 6 வருஷத்துல படிச்சு முடிச்ச உடனே. ஆனா நீங்க ஒரு ஏஜென்ட் வழியா, கான்ட்ராக்டர் வழியா போகும்போது ஒரு வருஷத்துக்கு நீங்க 1 லட்ச ரூபா இல்ல 1.5 லட்ச ரூபா நீங்க வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்க ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் வழியா போறதா இருந்தா 20 லட்சம்ல இருந்து 23 லட்சம் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ மிச்ச யூனிவர்சிட்டிஸ் ஆர் மேபி இன்ஸ்டியூட்ஸை பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி தான். ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து பெருசாக இருந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியல. நீங்கள் உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் இவங்களுடைய கூகுள் டிரான்ஸ்லேட்டட் மெட்டீரியல்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே உங்களுக்கு தியரட்டிக்கல் நாலேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ECFMG ஆர் மேபி NEXT எக்ஸாமுக்கு இவங்க கோச்சிங் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கோச்சிங் ரொம்ப பிரமாதமாக இல்லை. நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹோம் லைக் ஃபீல் வந்து இருக்கும். நீங்கள் ஊரில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் இப்படி என்னென்ன சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்ம வீட்டு சாப்பாடு தான். வெளியில் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றத விட நம்ம செல்ஃப் குக்கிங் பண்ணி நம்ம சாப்பிடுறது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இவங்களுடைய மீடியம் ஆஃப் டீச்சிங் வந்து கிரிஜிஸ் லாங்குவேஜ். பட் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணுவாங்க. அதுக்காக ஸ்பெஷல் ஸ்மால் இங்கிலீஷ் குரூப்ஸ் அப்படின்னு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னைக்குள்ள எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எல்லா ரெகக்னிஷன்ஸ், அஃபிலியேஷன்ஸ்
அக்ரிடேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பட் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது இவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். சப்போஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க என்ன காரணம்னாலும் பரவாயில்ல, நான் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க போகிறேன், ஏன்னா எனக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அட்வைசரி வந்து கொடுத்துருக்காங்க டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். கிரிஜிஸ் ரிப்பப்ளிக்கில் வந்து படிக்கிறதா இருந்தால் இந்த கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் NMC வந்து வாங்கியிருக்கணும் ஆஸ் பர் எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் டேக்கிங் அட்மிஷன் இன் UG மெடிக்கல் கோர்ஸ் இன் ஃபாரின் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2002 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நீட் ஸ்கோர் வந்து அவசியம். மேபி நீங்கள் டைரெக்டாக இந்த யூனிவர்சிட்டி ஆர் மேபி இன்ஸ்டியூட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறதாக இருந்தால் மேபி இதை கேட்காமலையும் இவங்க இருக்கலாம். சரிங்களா? கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ் வந்து MEA அதாவது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நியூ டெல்லி அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும். இது போக நீங்கள் வந்து எந்த வித அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணுறதாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் ஃபீ, மெஸ் ஃபீ, இல்லை வந்து விசா எக்ஸ்டென்ஷன் ஃபீ, போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபீ, எதுனாலும் பில்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் யூனிவர்சிட்டி வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. என்னதான் அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்டுக்கு அவங்க வந்து கை காமிக்கிறதாக இருந்தாலும் இந்த ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்டோடைய இன்ஃபர்மேஷனை முதல்ல வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் ஆன உடனே கண்டிப்பாக ஐடி கார்டு அப்படிங்கிறதும் வாங்கிக்கோங்க. கிர்கிஸ்தான் உள்ள என்டர் ஆன உடனே இந்தியன் எம்பசியோடைய வெப்சைட் லிங்க், இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பரும் இருக்குது, அதையும் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிகிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உடனே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும். எங்கே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக். அதுக்கு பிறகு உங்களுடைய NMC ஆர் மேபி அதர் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். கிர்கிஸ்தானில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சப்போஸ் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணலன்னா அதை கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சில நல்ல யூனிவர்சிட்டிஸும் நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் உள்ள குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஆர் மேபி இந்த இன்ஸ்டியூட் பற்றின உங்களுடைய பாசிட்டிவ் ஆர் மேபி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மேபி ஃபீஸ் வித் ரிகார்ட்ஸ் டு கோச்சிங், டியூஷன் ஃபீ, மெஸ் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் எஜுகேஷன் இன் ஃபாரின் யூனிவர்சிட்டி விதவுட் ஏஜென்ட்ல உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.